மாவட்டம் பெரியகுளம் அருகே கணவர் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் நகை மற்றும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்த நிலையில் மனைவி எலி பேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலை செய்துள்ளார். இதன் முன்னதாக ஆன்லைன் ரம்மி விளையாடுவதற்காக பணம் கேட்டு கணவர் மிரட்டியதாகவும், கணவர் மீது உயிரிழந்த பெண் மற்றும் பெற்றோர் புகார் கொடுத்தும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இறந்த பெண்ணின் தாய் குற்றம் சாட்டி பேட்டியளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இன்றி நோயாளிகள் தவித்து வருவதாக மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். கோவில்பட்டி தாலுகா இலுப்பை ஊரணி வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளில் 40 வருடங்களாக வீடு கட்டி குடியிருந்து வரும் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா வழங்கிட கோரி அப்பகுதி மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் அசாத் நகர் அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது கோழி கழிவுகளை ஏற்றிச் சென்ற தமிழக பதிவு எண் கொண்ட லாரியில் சோதனையிட்டதில் கோழி கழிவுகளுக்குள் மறைத்து வைத்த கேரளாவிற்கு மூட்டை மூட்டைகளாக கடத்திச் செல்லப்பட்ட சுமார் 20 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்தனர். திருப்பூரில் திருநங்கை நடத்தி வந்த கடையை உடைத்த நபர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் பாதிக்கப்பட்ட திருநங்கை தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி மற்றும் மேம்பாலங்களை பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஒசூர் அருகே உள்ள கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு மர்ம நபர்கள் விஷம் வைத்துள்ளனர். இதில் 10 நாய்கள் உயிரிழந்தும் 10க்கும் மேற்பட்ட நாய்கள் உயிருக்கு போராடி வருவதால் அப்பகுதி மக்கள் கால்நடை மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் சம்பவம் அந்த கிராமத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இதயத்தில் 3 ஓட்டைகளுடன் உயிருக்கு போராடும் தங்களுடைய 6 மாத பெண் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என பெற்றோர்கள் கண்ணீர் மல்க முதல்வருக்கு கோரிக்கை வைத்து பேட்டியளித்துள்ளனர். வீட்டு வசதி வாரியம் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தளவாட பொருட்களை நீதிமன்ற அமீனாக்கள் ஜப்தி செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தனியார் மண்டபத்தில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதன் முன்னதாக மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.